கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, அதான் இந்த பயிற்சியில் பார்க்குறோம். திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை நைட்டு 9:43 கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், சனி பகவானுடைய பயிற்சி சுமார் 2.5 ஆண்டுகள். இந்த தடவை அவர் பயிற்சி பார்த்திங்கன்னா 2 வருஷம் 2 மாதத்துலேயே மீன ராசிலேருந்து மேசராசிக்கு போகிறார். இந்த 2 வருஷம் 2 மாதம் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலங்களில் அங்கே மீன ராசியில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதினா குரு, உத்திரட்டாதினா சனி, ரேவதினா புதன். இந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நமக்கு பலன் செய்ய இருக்கார். எல்லா கிரகங்களுக்கும் பார்வை இருக்கிற மாதிரி சனி பகவானுக்கும் பார்வை இருக்குது. சனி பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். ஆக சனி பகவான் தான் இருக்கக்கூடிய இடம், தான் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரம், தன்னுடைய பார்வை பலன் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நட்பலன்களை அவர் செய்ய இருக்கார், என்ன மாதிரியான கெடுபலன்களை அவர் செய்ய இருக்கார், அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் 4 சனி இருந்தார், அர்த்தாஷ்டமா சனியாக இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றார். பொதுவாகவே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். ஸோ 5ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே வாழ்க்கையில் இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மோட்சங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களே அறியாமல் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கூடுவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. அதுலேயும் சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்தாலே பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாத வருமானத்தை அல்லது சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை அவர் உருவாக்குவார். குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே அவர் உருவாக்கி கொடுப்பார். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நீங்கள் காதல் வயப்படுபவர்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடியும். புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இது அத்தனையும் சனி பகவானாலும் உண்டு. ஆக இந்த சனி பகவானால் முதல்ல நன்மைகள் என்னென்ன பார்க்கும்போது இது அத்தனையுமே மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் தான். அது மட்டுமல்ல, சனி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. 5ஆம் இடம் நம்முடைய விருப்பம், டிசையர், ஆசை, அபிலாசை அதெல்லாமே அவர் பூர்த்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானத்தை கொடுப்பார். ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமைவதற்கு, கவர்மெண்ட்டால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் எனக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. கடன் மட்டுமல்ல, எனக்கு இது வரைக்கும் பெரிய லெவலில் நோய் இருக்குது, நிறைய மெடிசன் சாப்பிட்றேன், எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நோயினுடைய தன்மை குறையலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்கள். ஆக கடன், நோய் அத்தனையுமே உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. அது மட்டுமல்ல, நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கிறேன், நான் டிஜிட்டல் துறையில் இருக்கிறேன், மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லதொரு வருமானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானாலும் உண்டு. அது மட்டுமல்ல, சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குற. 7ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய பிஸ்னஸ், நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என்னுடைய பிஸ்னஸை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய பிஸ்னஸில் ஏதாவது லாபம் வருமானம் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவான் நல்லதொரு லாபத்தை, வருமானத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. என்னுடைய பிஸ்னஸை நான் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு சனி பகவானால் உண்டு. அது மட்டுமல்ல, சனி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில்
யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருந்தது, இதுவரைக்கும் திருமணம் வேண்டான் இருந்தவங்க, திருமணமே தள்ளி போயிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ லைஃப்பில் நமக்கு எந்த சனி தடை பண்ணாரோ அந்த சனி தான் உங்களுக்கு இப்போ மகிழ்ச்சியான சந்தோஷகரமான வாழ்க்கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கும் குழந்தைக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையா பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க, உங்களுடைய பார்ட்னரும் லாபம் அடைவார். நீங்கள் ஒருவேளை எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் நல்ல விதமாக உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையும் பூர்த்தி ஆகுது. ஸோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பயிற்சி மிகப்பெரிய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் உருவாகும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவர்களால் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு மூத்த அக்கா இருக்காங்க, அண்ணே இருக்கார் அப்படின்னா அவர்களாலும் நன்மை. பிரிந்து போன அத்தனை உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த காலங்களில் இருக்குது. அதுலேயும் சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அது அத்தனையுமே உங்களுக்கு எளிமையாகவும் லகுவாகவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் இல்லைனாலும் அது கையில் மணி ரொட்டேஷன் என்பது இருக்கும். யாருடைய பணத்தை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த பயிற்சியில் நான் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சேன், வீடு வாங்கணும்னு நினச்சேன், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பயிற்சியில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டு. நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமே அல்ல, இந்த பயிற்சி முழுவதுமே யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸு, உங்களுடைய மேனுஃபேக்சரிங்கு தந்தால் நல்ல சேல்ஸ், அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. நான் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறேன், எனக்கு முன்னேற்றம் இருக்காங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட மெயினாக நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் இருக்கீங்களோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் கடன் நோய் எல்லாம் குறைஞ்சாலும் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருந்தாலும் இது எல்லாம் நமக்கு சம்பாதிப்பதற்கான நமக்கு வேலை வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சுமாராக இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் சரி, எனி அதர் அஃபிக்டட் கன்சர்னில் இருந்தாலும் சரி, முதல்ல நீங்கள் ஜாபில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே இருக்குது. ஸோ அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் விஆர்எஸில் வர்றது அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறது அல்லது நீங்கள் ஐடியில் இருக்கிறது, இது இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் உடல் உழைப்பு இல்லாமல் நான் முதலே சொன்னேன் சும்மா சம்பாதிக்கிறதுக்கு. அதனால் இந்த காலங்களில் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் வீட்டில் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது வேறு ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் அவசரப்பட்டு பார்க்குற கம்பெனிக்கு பேப்பர் போட்டுறாதீங்க. ஏன்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இல்லை. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, ஒர்க்கு லோடு ஜாஸ்தி இருக்கும், ஒர்க்கில் ப்ரெஷர் இருக்கும், பார்க்குற வேலையை வெட்டலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். நீங்கள் உழைப்பீங்க, மற்றவங்க பேர் வாங்குவாங்க, உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இந்த காலத்தில் உங்களுடைய பணம் பொருள் லாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் உங்களுடைய படிப்புக்கு தகுந்த வேலையில் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கல, நிறைய ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெருசாக உங்கள் வேலையில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் யாரெல்லாம் உடல் சார்ந்த உழைப்பில் இருக்கீங்க, வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க.
இல்லைன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. ஸோ இந்த காலத்தில் வழக்குகள் இருந்தால் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம். வழக்குகளில் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். வழக்கிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்காதீங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். பெரிய லெவலில் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. பணம் பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பணம் பொருள் திருடு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த பயிற்சி முழுவதுமே இருங்க. ஸோ இந்த பயிற்சியில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஜாப் ஃபுல்லாக நீங்கள் பெரிய லெவலில் வர முடியும். சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இதை காட்டில் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தால் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.